Hello hi guys, welcome back to our channel Bible Feather Edits. என் பேர் அருண். இன்னைக்கான வீடியோ என்னன்னா எப்படி நம்ம சிஸ்டம்ல லேப்டாப்ல எப்படி ஒரு ஃபோட்டோஷாப் முன் உதாரணமா இருக்கோ அந்த மாதிரி நம்ம ஃபோன்ல பிக்சார்ட் இருக்கு. அந்த பிக்சார்ட் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியாத ஆளே இல்லை. ஃபோன் யூஸ் பண்ண ரெடி பண்ண தெரியாத ஆளே இல்லை. கண்டிப்பா அதுல உள்ள ஃபியூச்சர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அந்த ஃபியூச்சர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதனால வீடியோவை கடைசி வரை பாருங்க. ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பிக்சார்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லாகின் பண்ணிக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட் கூட லாகின் பண்ணிக்கோங்க. ஏன் லாகின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா வீடியோ பாருங்கள், நான் சொல்கிறேன். அதாவது இதில் லாகின் பண்ணுறேன் என்ன யூஸ்ன்னு நான் சொல்லிடுறேன், சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் மூலிமா போயிட்டு நீங்கள் வந்து ப்ரொஃபைலில் போயிட்டு உங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? உங்கள் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எப்படி வந்து இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதாவது சேலஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு டைம் பாஸ் ஆகணும் இல்லைனா பிக்சார்ட் மூலமாக சேலஞ்சுக்குன்னா கொடுப்பாங்க. சில ரிவார்ட்ஸ் தருவாங்க. அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ரிவார்ட்ஸ் வாங்கினதில்லை. அப்படி ரிவார்ட்ஸ் வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர்னு சொன்னால், அதாவது இப்போ ஒரு ட்ரெண்டிங்கான எடிட்டிங்ஸு என்ன மாதிரி எடிட்டிங் பண்ணலாம் சொல்லிட்டு இதுலேயே உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர்னு சொல்லிட்டு இது ட்ரெண்டிங்கான விஷயம் என்ன இருக்குது, இப்போ அதாவது எடிட்டிங் மூலிமா என்ன விஷயம் இருக்குது தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எப்படி எடிட்டிங் பண்ணலாம் பார்க்க போகிறோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டேன். இந்த ஆட் பண்ண ஃபோட்டோ வச்சு இந்த ஃபோட்டோ வச்சு உங்களுக்கு எல்லாமே சொல்லி தந்துடுறேன். என்னென்ன அப்டேட் வந்துருச்சு, அந்த அப்டேட் வந்து என்ன அப்டேட்டு, இந்த அப்டேட்டை வச்சு என்ன யூஸ்ன்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபோட்டோ வச்சு உங்களுக்கு எடிட் பண்ணி சொல்லிடுறேன். அதாவது பிக்சார்ட்டில் அப்டேட் நிறையா வரது எஃபெக்ட் தான். எஃபெக்ட்டும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய இது வரும், ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷன் தான் நிறையா வந்து உங்களுக்கு அப்டேட் வரும். இப்போ என்னென்னா எஃபெக்ட்லேருந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். எஃபெக்ட் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ லென்ஸ் ஸ்ப்ரெட்னு ஆப்ஷன் இருக்குது. நான் அடிக்கடி அதிகமாக யூஸ் பண்ணுறது தான். ஏன்னா நான் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபோனில் தான் எடுக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் கேமரா மாதிரி லுக் கிடைக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், லென்ஸ் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணிப்பேன். அதாவது யூஸ் பண்ண முடியுமா என்ன இருக்கலாம், கொஞ்சம் வந்து ஒரு கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ அதாவது லென்ஸ் ஸ்ப்ரெட் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இதுக்கு லென்ஸ் ஸ்ப்ரெட் கொடுத்து மேலே பார்த்தீங்கன்னா எரேஸ் ஐக்கான் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட்னு ஆப்ஷன் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிளர் ஆகணுமா, இல்லை இருக்கிற பர்சன் இருக்குல்ல, ஃபஸ்ட் பர்சன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி அது பிளர் ஆகணுமா, இல்லை ஃபேஸ் பிளர் ஆகணுமா, யார் ஹெட்டுன்னு சொல்லிட்டு நிறைய தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. செம்ம அப்டேட் சொல்ல போனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கீழே சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு. அது இப்போ பேக்ரவுண்ட் நான் கொடுக்குறேன். இப்போ அது லோடிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வந்து பிளரிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னா, இப்போ பர்சன் மட்டும் எனக்கு வந்து பிளர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ பர்சன் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பர்சன் மட்டும் பிளர் ஆயிடுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து அதாவது இந்த ஃபேஸ் தெரியல, ஏர் மட்டும் உங்களுக்கு வேணும்னா ஏர் வந்து உங்களுக்கு வந்து பிளர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிளர்ராக இருக்கா நான் தெரியல இதில். அது மாதிரி ஹெட்டு. அதுக்கப்புறம் இப்போ இது பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிட்டு நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டன் கொடுத்துட்றேன். டன் கொடுத்துட்டு இப்போ வந்து இதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். அதாவது லைட்டிங் ஆப்ஷன் வேணுமா, அதாவது இங்கே லைட்டிங் இருக்குது, லைட்டிங் ஆப்ஷனு. இப்போ ரேடியஸ் வந்து இன்னும் எவ்வளோ பிளர் வேணும்னு சொல்லிட்டு இங்கே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு 15 வச்சா போதும், இல்லைனா 20 அந்த மாதிரி தான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்போவுமே, சரிங்களா? இப்போ அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் அவுட் ஆப்ஷன் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிக்சார்ட் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். கட் அவுட் ஆப்ஷனும் அந்த மாதிரி தான். அதாவது பர்சன் ஃபேஸ் ஹெட்டு பேக்ரவுண்ட் சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. முதல்ல உட்காந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து பண்ணணும். அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள அப்டேட் எப்படி இருந்துச்சுன்னா, செலக்ட் பண்ணும் ஆனால் ஒழுங்காக பண்ணாது. ஆனால் இப்போ உள்ள பண்ணுறது கொஞ்சம் பிரித்து கொடுத்துருக்காங்க. அது பர்சன் மட்டும் வேணுமா, ஹெட்டு ஹேர்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ பர்சன் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது லோட் ஆகி முடிச்சப்பறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா ஒரு பர்சனை கட் பண்ணி தந்துடும் ஈஸியாகவே நம்மளுக்கு. அது நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனா கொஞ்சம் மிஸ்டேக்காக தான் இருக்கும், அவ்வளோதான். மிச்சப்படி என்ன பண்ணிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாக செலக்ட் பண்ணி முடிச்சிடலாம். எரேஸ்னா எரேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேலை, அதாவது ஒரு 30 நிமிஷத்துக்கு பண்ணுற வேலையை கொஞ்சம் 10 மினிட்ஸ் 15 மினிட் 5 மினிட்ஸில் சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. கொஞ்சம் ஈஸி தான் இது. ஆனால் என்ன இன்னும் கொஞ்சம் நிறைய எதிர்பார்த்தேன்னா பட் கொண்டு வரல. இப்போ அதை சேவ் பண்ணிடலாம், இல்லைனா அன்டூ பண்ணிடலாம். இது அன்டூ பண்ணிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஆப்ஷன் நிறைய பேர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நிறைய பிக்சார்ட் வந்து இதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு பிக்சார்ட்டில் நான் அதிகமாக யூஸ் பண்ண ஸ்டிக்கர் ஆப்ஷன் தான். நான் உங்களுக்கு லாகின் பண்ண சொன்னேன். எதுக்கு லாகின் பண்ண சொன்னேன்னா, நீங்கள் கட் அவுட் பண்ண ஸ்டிக்கர்ஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ம சேவ் ஆகும். இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து
திரும்பி ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணணும் அப்போலாம் தேவையே இல்லை. அது வந்து என்ன ஸ்டிக்கர்ஸ்லாம் சேவ் ஆயிரும். PicsAர்ட்டை வந்து நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாலும் நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்களே அதனால உங்களுக்கு திரும்பி அது வந்து ரீஸ்டோர் ஆயிரும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் போயிட்டு மை ஸ்டிக்கர்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம கட் அவுட் பண்ணோம்ல அந்த ஸ்டிக்கர் நம்மளுக்கு வந்துடும் பாருங்கள். இதுக்கு தான் உங்களுக்கு லாகின் பண்ணி வச்சுக்க சொன்னேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் என்ன பார்த்தோம்னா மாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குல்ல, பார்டர் பக்கத்துலேயும் ட்ராயிங் பக்கத்துலேயும் இருக்குது. மாஸ்க்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய ஃபில்டர் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி மாஸ்க் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. நிறையவே இருக்குது. நிறைய ட்ரை பண்ணுங்கள். இது ரீசெண்டில் இருக்குது. டஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைட்டிங் அதிகமாக யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு தம்ப்லைனாக இருந்தால் கூட இதில் வந்து தம்ப்லைனில் வந்து கூட மாஸ்க் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஒரே கலராக தெரியணும்னு சொல்லிட்டு எடிட் பண்ண முடிச்சப்பறம் ஒரே கலராக தெரியும்னுக்காக நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். அதில் எனக்கு பிடிச்சது வந்து இதுதான். நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்ல அதுதான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஒரே கலராக இருக்கணும்னால நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் உங்கள் ஆப் பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பியூட்டி வந்து கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்காக தான் PicsArt யூஸ் பண்ணுறாங்க. இது இங்கே வேறே தேவையில்லை. மேக்கப் போடாமலே இந்த ஃபோட்டோவில் வந்து ஈஸியாக மேக்கப் போட்டு நீங்கள் அள்ளி கொட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் நிறையாவே இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் கேமரா மூலியமே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஆப், அதாவது கேமரா ஆப்னு தனியாக இருக்குல்ல, அது உங்களுக்கு தேவையே இல்லை. நீங்கள் இருக்கிற ஃபோனில் உள்ள கேமரா மூலியமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதில் வந்து ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எடிட் பண்ணாத மாதிரி தெரியவே தெரியாது. சரிங்களா? ரொம்ப ஈஸியான ஆப் இது. ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஃபெக்ட் தான். கண்டிப்பாக எஃபெக்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அது மாதிரி நிறைய ஃபில்டர்ஸு எஃபெக்ட் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு நிறையாவே இருக்குது. உங்களுக்கு வந்து கார்ட்டூன் எஃபெக்ட் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஜிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்களேன். மேஜிக்னு ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் வந்து கார்ட்டூன் மாதிரி கூட கொண்டு வந்துக்கலாம். இப்போ உங்களுக்காக ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, இது வந்து நம்ம கார்ட்டூன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், லைட்டாக அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து வரைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதாவது ஃபோட்டோ எடுத்த மாதிரி இல்லாமல் வரைஞ்ச கார்ட்டூன், அதாவது கார்ட்டூன் வரைஞ்ச மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி நிறையவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா டூல்ஸ் போயிட்டு ரிமூவ் ஆப்ஷன் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வாட்டர் மார்க் அது மாதிரி கொடுத்துருந்தாங்க வச்சுக்கோங்களேன், அது மாதிரி இப்படி லைட்டாக அந்த மாதிரி ரேஸ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து அப்ளை பண்ணிவிட்டு ரிமூவ் கொடுத்தப்பறம் என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் ஆகிடும் அந்த இடத்துல. கண்டிப்பாக நீங்கள் வாட்டர் மார்க் ஆட்டுக்கும், அதாவது சில விஷயம் இருக்கும்ல, இதில் வந்து நான் ரிமூவ் பண்ணாத மாதிரி இருக்குது. கண்டிப்பாக எல்லா பேருக்கு செம்மையாக இருக்குது. அதுக்காக நான் ரிமூவ் பண்ணதில்லை. ஆனால் மற்றபடி ரிமூவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதே டூல்ஸ் போயிட்டு என்ஹான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். ஈஸி எடிட் பண்ணி முடிச்சிடலாம் மாதிரி. அதாவது எனக்கு வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்கணும், சாச்சுரேஷன் வந்து கூட இருக்கணும் போதும் அப்படின்னு நினச்சவங்க இந்த மாதிரி லைட்டாக வந்து ஆப்ஷன்லாம் இருக்குது. அது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் போஸ்ட் பண்ணுவீங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு சைஸ் பத்தாதில்ல. அதாவது போர்ட்ரேட் மோடு இல்லைனா ஸ்கொயர் மோடு. சில பேர் லேண்ட்ஸ்கேப்பில் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, ஆனால் அந்த ஃபுல் ஃபோட்டோ வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவை நம்மளால் எடுக்க முடியாதுல்ல, ஃபுல்லாக வைக்க முடியாதுல்ல. அதனால் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன், ஃபிட்னு சொல்லிட்டு ஆப்ஷனு. அதை கொடுத்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லைனா எனக்கு ஸ்கொயர் வந்து இன்னும் வேணும்னா அதை போய் ரேஷியோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து சைஸ் மாற்றிக்கலாம். இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து போர்ட்ரேட்டில் இருக்குல்ல, அதனால் போர்ட்ரேட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சைஸில் வந்துடும். இல்லை கொஞ்சம் ஜூம் அவுட் ஜூம் இன்லாம் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் எதாவது டெக்ஸ்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவ் எதாவது பண்ணிக்கலாம் அதுலேயே. சரிங்களா? அது மாதிரி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். பிளர்ரிங் வேணால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லென்ஸ்ஃப்ளேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது வேறு லெவல். அதாவது நிறைய பேர் எடிட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதாவது என்ன மாதிரி எடிட்டிங்னா ஒரு ஆக்ஷன் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் வந்து சன்செட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கே இடத்துல இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ண வச்சுக்கோங்களேன். அதாவது இதை வந்து மூவ் பண்ணிடலாம், இங்கே உள்ளதை மூவ் பண்ணிடலாம். அப்படி நான் இதை எப்படி எடிட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே சன் அதாவது லென்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், ஆனால் அங்கே சன் வந்து உதிக்கிற மாதிரி இருக்குல்ல, அது சன் செட் ஆகிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் வந்து இப்போ பாருங்களேன், இந்த லென்ஸ் ஆட் பண்ணால் செம்ம லுக்காக இருக்குது பார்க்க ஃபோட்டோ. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஈஸியாக எடிட் பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனும் தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா?
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களை விடை பெறுவது என் பேர் அருண். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டாட்டா. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அடுத்த வீடியோ வரணும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுதா ஒரு 2 வீடியோ, அதில் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நம்ம சேனலில் போட்ட வீடியோ தான் 2 வீடியோவுமே. அதை கிளிக் பண்ணி ஒன்று கண்டிப்பாக பாருங்கள். ஐ ரெக்கமெண்டட். ப்ளீஸ் வாட்ச் த வீடியோ. பாய், டாட்டா, see you later.